சேலம் மாநகர பகுதிகளில் பெய்த கனமழையால் மத்திய பேருந்து நிலையத்தை வெள்ள நீர் சூழ்ந்ததால் பயணிகள் அவதியடைந்தனர். சேலம் மாநகர பகுதிகளான கோரிமேடு, பழைய பேருந்து நிலையம், கிச்சிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த கனமழையால் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் நகர பேருந்து நிலையங்களில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். மேலும் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் காவிரி மேலாண்மை ஆணையம் உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் நிறைவேற்றிய தீர்மானம் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. சீர்காழி கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே காவிரி மேலாண்மை ஆணையம் உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் நிறைவேற்றிய தீர்மானத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி தீர்மான நகலை எரித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அது உச்சநீதிமன்றத்தை கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். அது யாருடைய கண்ட்ரோல்லையும் கிடையாது. மத்திய அரசு, மாநில அரசு உங்களுடைய கண்ட்ரோல்ல கிடையாது. அது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளாவுக்கு நீர் பங்கிட்டு கொடுக்கறது வேலை மட்டும்தான் அதோட. அப்படிப்பட்ட நிர்வாகம் இந்த இது தேர்தல் டைம் நிர்வாகத்திலையும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் மேகதாது அணை கட்டுறதுக்கு ஒரு தீர்மானத்தை கர்நாடகாவுக்கு போட்டு கொடுத்துச்சு. இது மிகப்பெரிய ஒரு சதி. இந்த அணையை கட்டிட்டா தமிழ்நாட்டுக்கு குடிக்க தண்ணீர், விவசாயம் அத்தனையும் அழிஞ்சு போகும். கிட்டத்தட்ட ஒரு 20 குடிநீர் தொட்டா இருக்கு. 20 அழிஞ்சு போகும். டெல்டா மாவட்டம் சுத்தமாக அழிஞ்சு போடும். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சொந்த ஊரான திருக்குவளை அருகே குண்டும் குழியுமான சாலையை விடியா திமுக அரசு சீரமைக்காததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். திருக்குவளை அருகே உள்ள மேல வாழக்கரை ஊராட்சிக்குட்பட்ட ஏர்வைக்காடு முதல் வாழக்கரை வரை உள்ள சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. சாலையின் நடுவே உள்ள பள்ளத்தால் பேருந்துகள் உள்ளே செல்லாமல் பாதியிலேயே திரும்பி செல்வதாகவும், மழைக்காலங்களில் விபத்து ஏற்படும் என்ற அச்சத்தில் ஓட்டுநர்கள் பேருந்துகளை இயக்கி வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த ஊரான திருக்குவளை அருகே உள்ள ஏர்வைக்காடு கிராமத்திற்கே இந்த நிலை என்றால் மற்ற கிராமங்களின் சாலைகள் எந்த நிலையில் இருக்கும் என பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. பஸ்ஸே வர மாட்டேங்குது. வந்தாலும் ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் இழுக்குதுன்னு பைப் விடுறாங்க. 2 பக்கமும் காட்டுக்கிற மண்டி போய் பஸ்ஸே வர்றதுக்கு பைப் விடுறாங்க. நடந்து 3 மைல் நடக்கிறேன்னா சின்ன வேலையா இல்லை. பாருங்க எங்களை எப்படி இருக்கிறோம்னு. நடந்து அங்கேருந்து வாழகர் ரோட்லேருந்து நடந்து வரோம். தயவுசெய்து இந்த ரோட்டை சரி பண்ணுங்க சார். உங்களுக்கு புண்ணியமாக போகும். இந்த காட்டுக்கரெல்லாம் வெட்டிவிட்டு இந்த ரோட்டை சரி பண்ணாதான் சார் பஸ்ஸே வர்றதுக்கு பைப் விட மாட்டாங்க. இல்லைன்னா பைப் விடுறாங்க, வரமாட்டுறாங்க. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே முறைகேடாக சாயக்கழிவுகளை திறந்து விட்டுள்ளதால் நஞ்சராயன் பறவைகள் சரணாலயத்தில் மீன்கள் செத்து மிதப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். 280 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நஞ்சராயன் குளத்தில் மழைநீருடன் சாயாலைகள் கழிவுநீரை வெளியேற்றியதால் மீன்கள் செத்து மிதப்பதாகவும், துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூரில் பெய்த கனமழையால் சர்க்கஸ் கூடாரம் மார்பளவு தண்ணீரில் மூழ்கி பாதிப்படைந்துள்ளது. வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் சர்க்கஸ் நிகழ்ச்சி நடத்துவதற்காக கூடாரம் அமைக்கப்பட்டுள்ளது. அது பள்ளமான பகுதி என்பதால் கூடாரத்திற்குள் மழைநீர் சென்றதால் மார்பளவு தண்ணீர் தேங்கியுள்ளது. மழைநீரில் சிக்கி தவித்த சர்க்கஸ் தொழிலாளர்களை அப்பகுதி மக்கள் மீட்டு அருகில் உள்ள கட்டிடத்தில் தங்க வைத்துள்ளனர். கனமழையால் பொருட்கள் சேதமடைந்து குழந்தைகளுடன் தவித்து வருவதாக சர்க்கஸ் தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நெல்லை ஏர்வாடி ஸ்ரீ பெரியநாயகி அம்பாள் திருக்கோயிலில் திருத்தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவின் சிகர நிகழ்வாக சுவாமி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருள ஹரஹர சிவசிவ என கோஷங்களை எழுப்பியபடி பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். 4 ரத வீதிகள் வழியாக உலா வந்த தேரை இழுத்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த தியாகராஜபுரம் கிராமத்தில் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் பெரிதும் வேதனை அடைந்துள்ளனர். இது குறித்து விடியா திமுக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கூரை வீட்டின் மீது விழுந்த மரத்தை 8 நாட்களாக நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றாமல் அலட்சியம் காட்டி வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர்.
சாத்தமங்கலம் கிராமத்தில் மழை காரணமாக சாலையோரம் உள்ள கல்விக்கரசி என்பவரது கூரை வீட்டின் மீது புளிய மரம் ஒன்று சாய்ந்து விழுந்துள்ளது. இதுகுறித்து விடிய அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்தார் கல்விக்கரசி. மரம் வந்து 8 நாள் ஆகுதுங்க. சாத்தமங்கலம் பஞ்சாயத்து பிரசிடண்ட் சொன்னா அவங்களும் வந்து என்ன ஏற்பாடு பண்ணல. பொண்ணுங்களை பிரசிடண்ட் சொன்னா அவங்களும் என்ன ஏற்பாடு பண்ணல. விவோ வந்து அன்னைக்கு போட்டோ எடுத்துட்டு போனாங்க, அவரும் ஒன்றும் சொல்லவே இல்லை. கேட்டாக்க இவங்க அவங்கள சாக்கு விடுறாங்க, அவங்க இவங்கள சாக்கு விடுறாங்க. எனக்கு இந்த வீட்டில் படுக்க பயமா இருக்கு. மழை பெய்ய தண்ணி பூரா வீட்டுக்குள்ள தான் விழுவுது. கொண்டாந்து ஊத்துறேன். நைட்டில் படுக்க எனக்கு பயமா இருக்கு. நான் போயிட்டு என் பக்கத்து வீட்டில் போய் நான் படுத்துக்கிறேன். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே விடிய ஆட்சியில் அரசு பேருந்து வசதி இல்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாபநாசம் அருகே இளங்கார்குடி கிராமத்திற்கு தஞ்சையிலிருந்து இயக்கப்படும் அரசு பேருந்தானது இளங்கார்குடியுடன் திரும்பிச் செல்வதால் அருகில் உள்ள வன்னியடி, கார்த்திக் தோட்டம் உள்ளிட்ட கிராம பகுதி மக்களுக்கு பேருந்து வசதி இல்லாமல் கடும் அவதி அடைந்துள்ளனர். எனவே விடியா திமுக அரசு இளங்கார்குடி வரை செல்லும் அரசு பேருந்தை பாபநாசம் வரை இயக்க வேண்டும் என்றும் கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் ரயில்வே பாலத்தின் கீழ் மழைநீர் தேங்கி உள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஓசூர் ரயில்வே நிலையம் அருகே தேன்கனிக்கோட்டை சாலையை இணைக்கும் பாலத்தின் கீழ் சுமார் 2 அடிக்கும் மேலாக மழைநீர் தேங்கி உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இந்த நிலையில் ஏற்கனவே பாலத்திற்கு அருகே புதிதாக ரயில்வே பாதைக்கு அடியில் இருவழி பாதைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் அப்பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் மட்டுமே போக்குவரத்து சீராகும் என வாகன ஓட்டிகள் விடிய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 5 விளக்கு அருகே உள்ள அண்ணா தினசரி சந்தையில் கழிவுநீர் புகுந்ததால் பொதுமக்கள், வியாபாரிகள் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர். சந்தை அருகில் உள்ள குடியிருப்புகள், கடைவீதிகளில் கழிவுநீர் கால்வாய்கள் அடைபட்டு உள்ளதால் மழை காலங்களில் மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து தினசரி சந்தைக்குள் புகுந்து விடுகிறது. இதனிடையே காரைக்குடியில் பெய்த மழையில் கழிவுநீர் தினசரி சந்தைக்குள் புகுந்ததால் மக்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். மேலும் சந்தை பகுதியில் கழிவுநீர் வடியாமல் தேங்கி துர்நாற்றம் வீசி வருவதால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது ரோட்டில் வர தண்ணி உள்ள மார்க்கெட்டுக்குள்ள அப்படியே சாக்கடை தேங்கி இருக்கு, கொசு பரவி இருக்கு. மக்களுக்கு வைரஸ் ஃபீவர் வந்துடும். காய்கறி வாங்குற பொது இடம், இந்த பொது இடத்துல இப்படி தண்ணி உள்ள பல முறை சொல்லியும் நாங்கள் இன்னும் நடவடிக்கை எடுக்கல. அவங்க முன்னால் வெறும் மண்ணை மட்டும் கொட்டியிருக்காங்க. அந்த முன்னால் போகிற சாக்கடையை தோண்டி எடுத்தாத்தான் இந்த கழிவு நீர் பூரா போகும். இல்லை, மக்கள் இப்போ எப்படி வர்றாரு, எப்படி போயிருக்காங்க? மக்கள் இதில் எப்படி வர்றதுன்னு தெரியலை. பாதை ரெண்டு பக்கமும் தண்ணி சாக்கடை நீர் தேங்கி அப்படியே கொசுவாக நிற்குது. வேகமாக மக்களுக்கு உயிருக்கு ஆபத்து வந்தது. பல தொற்று நோய் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது.